தமிழ்ல இதுவரைக்கும் பிக் பாஸ், குக் வித் கோமாளி, சர்வைவர்ன்னு புது புது ரியாலிட்டி ஷோ வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா, இப்போ வர ரியாலிட்டி ஷோ கொஞ்சம் வித்தியாசமானது. ரொம்ப ரொம்ப புது கான்செப்ட். இது அவ்ளோ ஈஸியா மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்றது ஒரு பெரிய டவுட் தான். ஏன்னா, இது ஒரு ரியாலிட்டி டேட்டிங் ஷோ. டேட்டிங்கா? ஐய்யய்யோ! அப்படின்னு இன்னமும் காத மூடிக்கிற நம்மளோட அம்மா, அப்பா மத்தியில, இந்த மாதிரியான ஷோ வந்து எப்படி ஒரு நல்ல பேர் வாங்க போகுது அப்படின்றது தெரியல. பட் இந்த ஷோவ பொறுத்தவரைக்கும், இந்த ஷோக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ சப்போர்ட்டும் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர் இந்த ஷோ வேணாம், இது ஒரு சமுதாய சீரழிவு, இத ஸ்டாப் பண்ணுங்க விஜய் டிவி ஒரு மாமா டிவின்னு நெறைய பேர் சொல்லிட்டு வந்தாலும், அப்படியா எப்பப்பா அது? நெறைய பேர் வந்து இந்த ஷோ பார்க்கறதுக்காக நான் வெயிட்டிங், பயங்கர ஆர்வமா இருக்கேன்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. வாழ்த்துக்கள். இந்த ஷோ பேரு செகண்ட் லவ். ஜியோ ஹாட்ஸ்டார்ல 13th ஜூலைல இருந்து 10:30 பிஎம்க்கு எவ்ரிடே ஒளிபரப்பாக போகுது. இந்த ஷோவோட ஹாஸ்ட் பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் மேம். ரம்யா கிருஷ்ணன் வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் வருவாங்க போல இருக்கு. வீக் டேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிகா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. நம்ம ஸ்ருதிகா பாத்தீங்கன்னா ஒரு கியூபிட் மாதிரி ஒரு காதல் தேவதை, அதாவது ஹார்ட் பிரேக்ல இருக்கிற நிறைய பேரை வந்து அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கிற மாதிரி, செகண்ட் லவ் கிடைக்கிற மாதிரி அவங்கள சேர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு காதல் தேவதையா இந்த ஷோல வந்து அவங்க களமிறங்கியிருக்காங்க. ஸ்ருதிகா மூலமா நிறைய கம்பேட்டபிலிட்டி டாஸ்க் வைக்க போறாங்க. ஸோ பேசிக்கலி இந்த ஷோவோட ஃபார்மேட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம விரிவா பார்க்கணும்னா, மொத்தம் 12 கண்டஸ்டன்ட்ஸ். இந்த கண்டஸ்டன்ட்ஸ் பேர்லாம் ஒன்னொன்னா வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. மோனிஷா, பிரியங்கா, தேஜஸ் அப்படின்னு ஒரு 3 பேரை முதல்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோனிஷா வந்து சீரியல் ஆக்ட்ரஸ் போல இருக்கு. தேஜஸ் ஒரு மாடல் அண்ட் பிரியங்காவும் வந்து ஒரு மாடல் ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். ஆனா அவங்கள பெருசா எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல. பட் கொஞ்சம் ஃபெமிலியர் ஃபேஸா தான் இருக்கு. இதை தவிர முக்கியமா ரொம்ப முகம் தெரிந்த ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிம் வராரு. பிக் பாஸ் வின்னர் அசிம் வராரு. இவங்க எல்லாருமே செகண்ட் லவ், செகண்ட் சான்ஸ் தேடி இந்த ஷோக்கு வராங்க. பேசிக்கலி ஹிந்தில வர ஸ்பிளிட்ஸ் வில்லா, இல்லனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லவ் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு டிவி ப்ரோக்ராம் இருக்கு. இந்த ப்ரோக்ராமோட ஃபார்மேட்டா தான் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. பட் ஹிந்தி ஸ்பிளிட்ஸ் வில்லாலாம் ரொம்ப மோசமா இருக்கும். லைக் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும். நம்மளால அந்த அளவுக்குலாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ்ல ஒரு சின்ன ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாலே அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வரும். குக் வித் கோமாளியில புகழ் ஃபிளர்ட் பண்றதையே நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர அவ்வளோ திட்டி தீர்த்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, ஒரு விழால ஒரு 6 பையன், 6 பொண்ணு. இண்டிவிஜுவலா உள்ள வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி, அதாவது மனசு விட்டு பேசி பழகணும். அதுவும் கேமரா முன்னாடி மனசு விட்டு பேசி பழகணும். அப்படி பேசுனதுல இவங்க தான் நம்மளுக்கு சரியா இருப்பாங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு ஜோடிய தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஜோடியோட பேசி, பழகி, வாழ்ந்து இது எல்லாமே ஒரு கேமரா முன்னாடி நடந்து கடைசியில இந்த வாரம் இவளோட பழகுனேன். எனக்கு பெருசா இவளோட ஆட்டிட்யூட் பிடிக்கல. அதனால நான் வேற ஜோடிய தேட போறேன்ட்டு, அங்க மீதமுள்ள 5 பெண்கள்லயோ இல்ல 5 ஆண்கள்லயோ அவங்களோட ஜோடிய திரும்பியும் ஷஃபில் பண்ணி தேடி எடுத்துக்கலாம். என்ன இலவிடாது? நல்ல விஷயம் தான்டா இது. அவங்க ஆல்ரெடி ஒருத்தரோட கனெக்டடா இருந்தாலும் அந்த கனெக்ஷனை பிரிச்சு கூட அவங்க மனசுல இடம் பிடிச்சு நம்ம 2 பேர், அதாவது இந்த புதுசா ஒரு 2 ஜோடி வந்து உருவாகலாம். ஸோ பேசிக்கலி உனக்கு ஒத்து வருதா நீ என் கூட இரு, ஒத்து வரலையா நீ வேற ஜோடி பார்த்துட்டு போ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. ஜெனரலா ஹிந்தி ஸ்பிளிட்ஸ் விழால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜோடி ரொம்ப ரொமான்டிக்கா, ரொம்ப ஹாப்பியா ஒண்ணா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜோடிய பிரிச்சு விடும் வண்ணமா சேனலே என்ன பண்ணுவாங்க, அந்த ஜோடியோடைய லவ்வரையோ இல்லனா வந்துட்டு பார்ட்னரையோ உள்ள அனுப்புவாங்க. நீங்க கேட்கலாம், லவ்வர், பார்ட்னர் இருக்கும்போது ஏன் உள்ள வந்து இவங்க ஜோடி ஆனாங்கன்னு நீங்க கேட்கலாம். பட் அது ஒரு டேட்டிங் ப்ரோகிராம், தெரிஞ்சு தான் உள்ள வராங்க. நான் உள்ள போய் ஒரு பையனை டேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. இல்ல ஒரு பொண்ணை டேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. ஸ்டில் வெளியில இருந்து பார்க்குற அவங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு இன்னொருத்தரோட க்ளோஸா இருக்கிறத டிவில பார்க்கும்போது கொஞ்சம் காண்டாக தானே செய்யும். ஸோ அந்த மாதிரி பார்ட்னர்ஸோட உண்மையான பார்ட்னர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள உள்ள அமிச்சு குட்டையை குழப்ப வேண்டியது. அது மூலமா அவங்களோட டிஆர்பியை ஏத்திக்கலாம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? பட் தமிழ்ல வர இந்த செகண்ட் லவ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து டிவோர்ஸ்டா இருப்பாங்க. இல்லனா ஆல்ரெடி ஒரு லவ் அஃபேர் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு வெளியில வந்திருப்பாங்க. அந்த மாதிரி கண்டஸ்டன்ட்ஸ தான் தூக்கி உள்ள போடுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பெட்டர் பாஸ்ட். ஸோ யாருக்கு தெரியும், இந்த ஜோடிகள் வந்து உள்ள நல்லா சேரும் பொழுது வெளியில இருந்து அவங்களுடைய ஒரிஜினல் பார்ட்னர்ஸையே நீங்க ஜோடி சேரலாம், வேற யாரோடையாவது ஜோடி சேரலாம்னு உள்ள எடுத்து போட்டாலும் போடுவாங்க. ஸோ அது மூலமா வெளியில வர எமோஷன், சண்டை, சச்சரவுகள், டிராமாஸ் இதெல்லாம் காமிச்சு வந்து அவங்க டிஆர்பியை ஏத்திப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் கண்டஸ்டன்ஸும் உள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரே ஒரு கேள்விதான், இந்த ஷோ வந்து ஸ்கிரிப்டடா இருக்க போகுதா, இல்லனா வந்து நிஜமா நடக்கிறத தான் காட்ட போறாங்களான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ கேமராக்கு முன்னாடி ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி மனசு விட்டு பேச போறாங்கன்னு ஒரு பக்கம்.
ஏன்னா ஒருத்தர்கிட்ட மனசு விட்டு பேசணும்னா நம்மளோட பாஸ்ட் பத்திலாம் சொல்லணும். ஸோ அதெல்லாம் கேமரா முன்னாடி எப்படி பண்றது? அது எனக்கு சுத்தமா புரியல. இல்ல ஃபுல்லா ஸ்கிரிப்டடா இருக்க போகுதா? டிராமாவா இருக்க போகுதான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ப்ரோகிராமோட ஷூட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. 30 டேஸோ, 35 டேஸோ தான் இந்த ப்ரோகிராம். ஸோ ப்ரோகிராம் ஷூட் கம்ப்ளீட்டா முடிஞ்ச பிறகு தான் இத வந்து ஏர் பண்றாங்க. மோஸ்ட்லி ஹிந்தில ஸ்பிளிட்ஸ்வில்லா பார்த்தீங்கன்னா, ஃபினாலே வந்து ப்ரோகிராம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு தான் நடக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த கம்பேட்டிபிலிட்டிக்காக இப்போ ஒண்ணா வந்து ப்ரோகிராம் உள்ள ஒண்ணா இருப்பாங்க சரி. ஆனா வெளியில போன பிறகு அவங்க வந்து சண்டை போட்டுப்பாங்க. இன்ஸ்டால வந்து போஸ்ட் பண்ணிப்பாங்க. ஒருத்தர் திட்டிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபினாலேல வச்சு பேசி, அப்பவும் ஒருத்தர் விட்டு குடுக்காம யார் ஒண்ணா இருக்காங்க அப்படின்னு பார்த்து, அந்த கம்பேட்டிபிலிட்டிய பார்த்து தான் வந்துட்டு ஃபினாலேல டிசைட் பண்ணுவாங்க இந்த ஜோடி அப்படின்ற மாரின்னு நான் நினைக்கிறேன். ஸ்பிளிட்ஸ்வில்லால ஜெனரலா இப்படி தான் நடக்கும். ஃபினாலே வந்து ப்ரோகிராம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு தான் நடக்கும். ஸோ இது ஸ்பிளிட்ஸ்வில்லாவோட அதே ஃபார்மேட்டுங்கிறதுனால இப்படிதான் நடக்கும்னு நான் வந்துட்டு கணிக்கிறேன். அவ்வளதான். ஸோ மொத்தத்துல ஸ்ருதிகா வந்து ஒரு ஹோஸ்ட்டா இருக்க போறாங்க. ஸோ எப்படி எத்தனை ஜோடிகள பேசி சேர்த்து வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம அப்பப்போ வெளியிலேருந்து கெஸ்ட்டு வரப்போக இருப்பாங்க. எப்படி பிக் பாஸ்ல வந்துட்டு அப்பப்போ வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி வரப்போக கெஸ்ட்டும் இருப்பாங்க. ஸோ எவ்ரிடே டெலிகாஸ்ட் ஆக போது நெறைய டிராமாஸ் இருக்க போகுது. பிக் பாஸ்லலாம் ஒரு நாய் கொலைக்கிற சம்பவத்த வச்சே 40 நாள் எல்லாரும் பேசி தீர்த்தாங்க. இப்போ இந்த ஷோல கிடைக்கிற மசாலாவுக்கு எல்லா ரிவ்யூவர்ஸும் எப்படிலாம் பேசி தீர்க்க போறாங்கன்னு தெரியல. ஸோ உள்ள போற செகண்ட் லவ் கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம் ஆல் த பெஸ்ட். பிகாஸ் வெளியில வரும்போது அவங்க என்ன பேரோட வெளியில வரப்போறாங்கன்னு தெரியும். ஆனா ஒண்ணு மட்டுங்க, இப்போ ப்ரமோஸ்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அது கீழே கேவலமா நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த கமெண்ட்ஸ் போட்டவங்க தான் முதல் ஆளா டிவி முன்னாடி உட்காருவாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்துல டிவி சேனலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டிஆர்பி ஏறணும். ஆல்ரெடி ஹிந்தில ஸ்பிளிட்ஸ்வில்லா சூப்பரான ப்ரோக்ராம், பயங்கரமா டிஆர்பி ரைஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதை தமிழையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நல்லா வந்துச்சுன்னா இன்னும் அடுத்த சீசன்னு போயிட்டே இருக்க போகுது. நல்லா வரலையா ஊற்றி மூடிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அவங்களும் ஏதாச்சும் புதுசாக பண்ணணும்ல. நம்ம எல்லாமும் கூட அதே புதுமையை தானே கேட்குறோம். ஸோ இப்போ இந்த விஜய் டிவியோடைய புது கான்செப்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக இந்த கான்செப்ட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் தோணுது. ஆனால் கண்டஸ்டன்ஸ் ஜென்யூனாக இருப்பாங்களா? ரிலேஷன்ஷிப் ரியலாக டெவலப் ஆகுமா? இல்லை டிஆர்பிக்காக ஸ்கிரிப்டட் ட்ராமாவாக அதிகமாக இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. இந்த எபிசோட் வந்த பிறகு தான் சொல்ல முடியும். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ஷோவை வந்து பார்க்க போறீங்களா? இல்ல பாய்காட் பண்ண போறீங்களா? தமிழ்ல இந்த மாதிரியான ப்ரோகிராம்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எபிசோட் ரிலீஸ் ஆன உடனே அதை பத்தி விரிவா பேசலாம். வேறொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.